யாரெல்லாம் நற்கருணை ஆண்டவரிடமிருந்து அவர் மீது ஒரு அதீத நம்பிக்கை வைக்கிறீங்களோ பிழைத்து கொள்வீர்கள், பிழைச்சிக்குவீங்க. ஒரு சிலருக்கு நல்ல பாடல் பாடுற வரம் இருக்கும், கடவுள்கிட்ட பாடிக்கிட்டே இருங்க, ஸ்துதி பண்ணிக்கிட்டே இருங்க. சில பேருக்கு பைபிள் வாசிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மறைப்பொருளை தேடுவது. எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதை பண்ணுங்கள். கோயிலுக்கு வர முடிஞ்சா வாங்க, பாட்டு பாட முடிஞ்சா பாடுங்க, பைபிள் வாசிக்க முடிஞ்சா பண்ணுங்க. ஜெபமாலை தான் சொல்ல தெரியும், ஜெபமாலை சொல்லுங்கள். இல்லை நிறையா ஜெபம் செய்ய தெரியும், அதை மட்டும் பண்ணுங்கள். நல்லாவே இல்லையா, நற்கருணை ஆண்டவரிடம் வந்து டெய்லி வந்து 1/2 மணி நேரம் உட்காரு, பேசாமல் உட்காருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உறவை வளர்த்துக்குங்க. ஆனால் அவரிடத்துல அந்த 1/2 மணி நேரம் தனியாக செலவிடுறவங்க வாழ்க்கையில் சந்து பந்து மாதிரி எங்கெங்கேயோ புகுது நல்லபடியாக மேலே வந்துடுறாங்கங்க. அது நான் பார்த்துருக்கிற கண்கூடான ஒரு உண்மை. அப்போது ஏன்னா மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து வரும் சொல்லினாலும் வாழ்கிறான். கடவுள் உயிருள்ளவராய் நற்கருணையில் நம்மை காண எப்பொழுதும் காத்திருக்கிறார். ஏதாவது ஒரு வகையில் தினந்தோறும் கடவுளோடு ஒரு தொடர்பில் இருங்கள்.